அனைவருக்கும் வணக்கம். நான் உசிலம்பட்டியிலிருந்து சுமதி. மாற்றம் ஒன்றே நிலையானது. இதை ஒரு குட்டி கதை மூலமாக கூற விரும்புகிறேன். குருவே, என்னால் வாழ முடியாது, வாழ்க்கையே துன்பமாய் மாறிவிட்டது என்றான் ஒருவன். அப்படியா? அமைதியாக கேட்டார் குரு. ஆமாம், முன்பு என் வாழ்க்கை இனிமையாக இருந்தது. எந்த தொல்லையும் இல்லை, நிம்மதியாக இருந்தேன். இப்போது நான் எது செய்தாலும் தப்பாகவே முடிகிறது. வியாபாரத்திலும் நட்டம், குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, வாழ்க்கையே மோசமாகிவிட்டது என்றான். குரு அமைதியாக சொன்னார், இவையெல்லாம் மாறிவிடும். மாதங்கள் போயின. குரு முன் மீண்டும் வந்து நின்றான் அவன். குருவே, உங்களை சந்தித்த பிறகு வாழ்க்கையே மாறிவிட்டது. இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வியாபாரம் நன்றாக போகிறது, நிறைய லாபம் வருகிறது, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று மிகுந்த உற்சாகத்துடன் சொன்னான் அவன். குரு அவனை அமைதியாக பார்த்தார். இவையெல்லாம் மாறிவிடும். நண்பர்களே, வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றே நிலையானது. எப்படி நம் பூமியில் பருவகாலங்கள் மாறி மாறி வருகின்றதோ அதே போன்று நமது வாழ்க்கையில் இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். வந்தால்தான் எப்படி பருவகாலங்கள் வரும்பொழுது பூமி சுபிட்சமாகுமோ அதே போன்று நமது வாழ்க்கையிலும் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்தால்தான் வாழ்க்கையும் நன்றாக போகும். இதை விட்டு சந்தோஷம் வரும்போது மிகவும் சந்தோஷத்துடனும், துன்பங்கள் வரும்பொழுது ஐயோ துன்பம் வந்து விட்டதே என்று கண்ட சாமியார்களை போய் சென்றடைந்து பணத்தையும் மதிப்பையும் இழக்காதீர்கள். நீங்கள் போய் பார்ப்பதனால் அவர்களின் நிலைதான் மேம்படுமே ஒழிய நம் நிலை எப்பொழுதும் போல்தான் இருக்கும். இதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.